எனக்கு முன்பாக நினைவுரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னணியுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் செவ்வேல் அவர்களே, ஏஐடிசியுடைய முன்னணி தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களே, போராட்ட களத்திலும் சிறுபான்மை மக்களின் உரிமை களத்திலும் முழுமையாக ஈடுபட்டு தமிழகத்தை நாடறிந்த ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஐதர் அலி அவர்களே, ஒரு நீண்டதொரு தமிழ் தேசிய களத்தில் தன் வாழ்வை அர்ப்பணித்து போராட்ட களமாக இருந்தாலும், மக்கள் களமாக இருந்தாலும், அறிவுசார் களமாக இருந்தாலும் அந்த களத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய கொண்ட கொள்கையில் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் தியாகு அவர்களே, இங்கே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மே 17 ஈழத்தில் நம்முடைய சொந்தங்கள் கொத்து கொத்தாக இறுதி போரில் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல் கொலை செய்யப்பட்ட இந்த நாளில் இலங்கை அரசு மே 17 இந்த கொலைக்கான இறுதி நாளாக சொல்லி மே 18 நாளை கொடூரன் ராஜபக்ஷ அவர்கள் போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்று பிரகடனப்படுத்திய இந்த நாளில் மே 17 மே 18 தமிழர்கள் அந்த இனப்படுகொலையை நினைவு கூறக்கூடிய வகையில் தொடர்ந்து நாம் இந்த நாளை கடைபிடித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நாளை நம்முடைய பொறுப்பாளர்கள், தமிழ் கூட்டு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அம்பேத்கரிய பெரியாரிய பொறுப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைய தினம் இந்த நாளை பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்றால், இந்த மேடையில் பெரிய பெரிய தமிழ் தேசிய மேடைகளாக, அரசியல் மேடைகளாக இருந்தாலும் இப்படி ஒரு மேடை அமைந்ததில்லை. முதன்முறையாக நான் பார்க்கும்போது நம்முடைய இடதுசாரி கட்சியை சேர்ந்த தோழர்களும், இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த தோழர்களும், அம்பேத்கரிய அமைப்புகளை சேர்ந்த தோழர்களும், தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தோழர்களும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மேடையில் அமர்ந்து இந்த நினைவு கூர்ந்து இதை மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி கொண்டு செல்ல முடியும், கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையில் பேசக்கூடிய இந்த மேடையாக இருப்பதை எண்ணி நான் உண்மையாகவே இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டு இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த சென்னை பேரறிக்கையை படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஒரு 5-6 பக்கத்துல தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஆனா அந்த கொடூரங்களை எல்லாம் கண்முன்னே கொண்டு வரும்போது உலகத்துல முதல் உலக போரில் ஆரம்பிச்சு எப்படியெல்லாம் இனப்படுகொலை தொடங்கி இருக்கிறது, எப்படியெல்லாம் அதை இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இது இனப்படுகொலை தான் என்று அதை அங்கீகாரம் பெறுவதற்கே ஓராண்டுகள் எல்லாம் போராடிய போராட்டங்களை எல்லாம் அதை வந்து தொகுத்து ஒரு 5-6 பக்கத்துல எழுதியிருக்காங்க. இது படிச்சாலே அதை புரிந்து கொள்ள முடிகிறது. முதல் உலக போர்ல இருந்து இப்ப கடைசியா காசாவில் நடந்த அந்த பாலஸ்தீனியத்துக்கு எதிரான படுகொலை வரைக்கும் நாம வந்து எப்படியெல்லாம் இந்த இனப்படுகொலையை பதிவு செய்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் நாம் வந்து இது இந்த அவ்வளவு ஆழமா அழுத்தமா இத ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, ஒருங்கிணைச்சிருக்காங்க என்பதை தான் நான் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கோரிக்கைகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு வந்து கட்டாயம் இதை செய்ய வேண்டும். இவ்வளவு நாள் நாம் இதை எடுக்காவிட்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொன்றுமே, இந்த பேரறிக்கையாக இருக்கட்டும் அல்லது கோரிக்கையாக இருக்கட்டும், இந்த கோரிக்கை ஒவ்வொன்றுமே வந்து கட்டாயம் இந்த ஈழ விடுதலையை நாம் பாதுகாப்பதற்கு, ஈழ விடுதலையை அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை பரப்புவதற்கு, ஈழ விடுதலையை என்ன தியாகம் என்ன, அர்ப்பணிப்பு என்ன, அந்த விடுதலைக்கான எத்தனை அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் நடந்திருக்கிறது என்பதை
ஒரு ஆவணமாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எல்லாமே அந்த நினைவு நாளை அதிகாரப்பூர்வமான நினைவு நாளாக அறிவிக்க வேண்டும். நினைவகங்களை மற்றும் அருங்காட்சியகங்களை மற்ற இடங்களில் எப்படியெல்லாம் மற்ற நாடுகளில் வைத்திருக்கிறார்கள் அதே போல நம்ம நாட்டிலே வைக்கணும். நினைவு சின்னத்தை நாம் கட்டாயம் அதை வைக்கணும்ன்றதெல்லாம் நடுகள் மரபில் நாம் இருக்கிறோம். தமிழர் நடுகள் வழிபாட்டை வணங்கக்கூடியவர்கள். அந்த வழியில் தான் அது முருகன் வழிபாடாக இருந்தாலும் சரி, முன்னோர் வழிபாடாக இருந்தாலும் சரி, சிறு தெய்வ வழிபாடாக இருந்தாலும் அது நம்முடைய முன்னோர்களை வணங்கக்கூடிய, போற்றக்கூடிய, நினைவு கூறக்கூடிய அந்த நடுகள் வழிபாட்டு முறையில் நம்முடைய இனத்தை பாதுகாப்பதற்காக, தன்மானத்தை தமிழ் இனத்தோட அது ஒரு தன்மானத்தையே அது தலைநிமுறை பாதுகாப்பதற்காக தன்னை மாவீரர்களாக மாய்த்து கொண்டவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிலும் கல்விசார் ஆய்விருக்கை ஒன்ன அவங்க கேட்டிருக்காங்க. அது எப்படியெல்லாம் அமெரிக்காவில் கிளார்க் பல்கலைக்கழகத்துல ஆர்மீனிய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு போட்டிருக்காங்கன்னா, அதே போல நாம இங்க தமிழின படுகொலைக்கான ஆய்விருக்கையை கொண்டு வந்தா இது எதிர்காலத்தில் இது இன்னும் 50 ஆண்டு 100 ஆண்டு காலம் கூட எப்படியெல்லாம் ஒரு இனம் போராடி இருக்கிறது, இந்த இன விடுதலைக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கிறது, உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறது என்பதையெல்லாம் அதை ஆய்வு செய்வதற்காகவும் இது ஒரு பெரிய சட்டப்பூர்வமான கல்வி சார்ந்த அந்த ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்காங்க. அந்த தமிழின படுகொலை கண்காணிப்பாக இருக்கட்டும், அயலக தமிழர் மாநாட்டில் தனி அமர்வா இருக்கட்டும், ஏதிலியர் உரிமை மற்றும் சர்வதேச ஒப்பந்தம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகா ஆணித்தரமா இது எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க, தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. எங்களுடைய சார்பாக, விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக, தலைவர் திருமாவளவன் சார்பாக இந்த ஒட்டுமொத்த 8 கோரிக்கைகளையும் நாங்கள் உங்களோடு நின்று அரசுக்கு நாங்கள் இதை முன்வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல நீங்க கொடுத்திருக்கிற இந்த பேரறிக்கை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு செல்ல வேண்டும். எத்தனையோ காலத்துல நம்ம ஐயா அண்ணன் சம்பத்தோடு சொன்னார், மக்களிடம் செல்லவில்லை, இதுதான் குறையா இருக்குன்னு. ஏதோ அது இலங்கை பிரச்சனை, ஈழ பிரச்சனை, நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற நிலைதான் இங்கே இருக்கிறது. அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும், எத்தனையோ காலகட்டத்தில் எத்தனையோ நடந்திருக்கு. இது நாங்க பலமுறை நம்ம சொல்றது என்னன்னா, இது ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. இது சர்வதேச சமூகத்தை தலைவர் இந்தியா ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி கொண்டு அது நம்ம அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய திரிகோணமலையில் யார் ஆதிக்கம் செலுத்துவது அல்லது ஆசியாவை எப்படி நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது, இலங்கை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சர்வதேச பின்னி பிணைந்த அத்தனை அதெல்லாம் அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கான மொத்த காரணம். அதையெல்லாம் மீறி நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த அந்த படையை கட்டாயம் இலங்கை படையால் ஒருபோதும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அது இலங்கை படை ஒட்டுமொத்தமாக அதை போரிட்டாலும் கட்டாயம் போரிட முடியாத ஒரு மாபெரும் உலகத்தின் மாபெரும் படையை கட்டி அமைத்தது நம்முடைய தேசிய தலைவர் தான். அந்த படையை வெல்வதற்கு அந்த இலங்கை படையால் முடியாமல் ஒட்டுமொத்த சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சேர்ந்து அவர்களுடைய வல்லாதிக்க அரசை அல்லது வல்லாதிக்கத்தை நிறுவுவதற்கான போரில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க ஆயுதத்தை இழந்திருக்கிறோம், ஆயுத தீர்வை இழந்திருக்கிறோம் என்று. நாம் ஆயுத தீர்வை விரும்பியதில்லை ஒருபோதும். தேசிய தலைவர் சொல்வார், போரை நாம் விரும்பவில்லை, போர் இல்லாமல் எமக்கு வாழ்க்கை இல்லை, அதனால்தான் ஆயுதத்தை ஏந்தி நாங்கள் போராடினோம் என்று நம்முடைய தேசிய தலைவர் அப்பப்ப சொல்வார். அதுபோல நாம் ஆயுத தீர்வு தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஒருபோதும் தமிழர்கள் விரும்பியதில்லை. ஆனால் நம்முடைய தந்தை செல்வா அவர்கள் போராடி 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அகிம்சை வழியில் அறவழி போராட்டத்தில் போராடி இனி ஆயுதம் ஏந்தாமல் இங்கே விடுதலை இல்லை என்கிற நிலையில் தான் ஆயுதத்தை ஏந்த வேண்டிய நிலைக்கு கொண்டு சென்றோம் என்று நம்முடைய தந்தை செல்வா அவர்களே சொன்னார். அதை தலைமையேற்று வழி நடத்தியவர், இளம் வயதிலேயே தலைமையேற்றியவர் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர் கடைசி வரை சமரசம் இல்லாமல் ஒரு துளி கூட சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் இந்த போரை நடத்தினார். ஆனாலும் காலம் அந்த போரை நிறுத்திருக்கலாம். ஆனால் காலம் ஒருபோதும் ஈழ விடுதலை என்ற அந்த அங்கீகாரத்தை அந்த ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது. கோரிக்கையும் தேவையும் இருக்கிற வரை உலகம் எந்த வடிவத்தில் போனாலும், ஆதிக்கம் எந்த வடிவத்தில் போனாலும், நமக்கான தமிழீழ விடுதலை என்பது இன்று இல்லை நாளை, நாளை இல்லை நாளை மறுநாள், என்றாவது ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது உலகத்தின் கட்டாயம், அது ஒரு இயங்கியல் விதி.
யாரும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்க முடியாது. அது இந்தியாவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அது இலங்கையா இருக்கட்டும், அந்த போராட்டத்தின் கோரிக்கை வலிமையாக தேவை இருக்கும் பட்சத்தில் விடுதலைக்கான வழி கட்டாயம் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய அந்த ஆதிக்கத்தில் ஒருவேளை நமக்கான விடுதலை தள்ளி போகலாம். ஆனால் ஒரு சூழல் வரும்போது நமக்கான விடுதலை பிறக்கும் என்பதை நாம் உறுதியோடு நாம் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஈழத்து போயிடுச்சு, நம்ம எதுவுமே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நான் கூட ஈழத்துக்கு நான் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 2-3 முறை போயிட்டு வந்திருக்கேன், 2005 2006. அப்ப நான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு நாடு இதுதான். உலகத்துக்கே ஏதோ ஒரு உலகத்துல ஒரு நாடு கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாடு ஒண்ணு இருந்திருந்தா அது கட்டாயம் நம்முடைய ஈழ நாடாகத்தான் இருந்திருக்கும். அந்த ஈழ நாட்டில் தான் அந்த போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அது நிர்வாகத்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், எல்லா துறைகளும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஐநா சபையில ஒரு கொடி இல்லை, அவ்வளவுதான். தனியா ரூபா நோட்டு இல்லை, தனியா நம்மளுக்கு பாஸ்போர்ட் இல்லை. மிச்சபடி ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்கி கொண்டிருந்த ஒரு நாடு தான் அங்கீகரிக்கப்படாத நாடு. ஆனா அங்கீகரிக்கப்படாத நாடாக இருந்தாலும் நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய ராஜபக்சே சொன்னான், அந்த மே 18ஆம் தேதி அவன் அந்த நாளில் 2009 மே 18ஆம் தேதி அந்த போர் முடிவுக்கு வந்து விட்டதுன்னா, ஒரு உள்நாட்டு கலவரமாக இருந்தால் அது கலவரம் முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ராஜபக்சே சொன்னான், மற்றவர்கள் சொல்வதை விட ராஜபக்சே சொன்னான் போர் முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னான். போர் என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், 2 நாட்டுக்கு வந்தால் தான் அது போர். உள்நாட்டில் நடந்தால் அது போர் இல்ல. அசாம்ல நடந்தது, பஞ்சாப்ல நடந்தது, இங்க கூட இந்தியாவில் நடந்தது. ஒருபோதும் இந்தியா பஞ்சாபோட போர் முடிஞ்சிச்சு, காஷ்மீரோட போர் முடிஞ்சிச்சு ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனா ராஜபக்சே சொன்னான் போர் முடிந்து விட்டது. எனவே எதிரி கூட அங்கீகரித்த ஒரு நாட்டை ஐநா அங்கீகரிக்காத ஒரு நாடாக இருந்த காரணத்தினால் அது போராகவே நமக்கு தெரியும். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எங்களால் எங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, நாங்க ஒவ்வொரு இடத்திலும் போய், நான் 2009 அந்த தலைவர் திருமாவளவன் மறைமலை நகர்ல உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது யாருக்குமே இல்லாத ஒரு, நீங்க பார்த்திருப்பீங்க, அங்க அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கலைஞர் அரசாங்கம் இருந்தது. அந்த கலைஞர் அரசாங்கம் தான் நாங்க வந்து அந்த அரசுக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லி கண்டதும் சுட உத்தரவு, விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே பஸ் எரிப்பு, கலவரம், அங்கங்கே இந்த பிரச்சனைகள் போராட்டம் நீளும் பொழுது கண்டதும் சுட உத்தரவு போட்ட ஒரு அரசாங்கம் இருந்தது. அந்த விட்டு போனமே எங்களுக்கு 52 பேருக்கு மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் பொடா சட்டத்திலும் கைது செய்யப்பட்டு நாங்கள் உள்ளே போய் வந்த ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஈழ விடுதலை அரசியலில் ஒருபோதும் சமரசம் செய்யாமல் அந்த சூழலையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் வந்து களப்பணி ஆற்றி இருக்கிறோம். நிறைய பேர் நம்மளை வந்து எங்களை விமர்சனம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் நாங்க வந்து எதையும் சொல்லல. கலைஞரை கூட விமர்சனம் சொல்றாங்க. நாங்க ஒருபோதும் திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு செய்தி, இந்திய வெளியுறவு கொள்கை மாறாமல் இங்கே யாராலையும் தமிழ்நாட்டு அரசு யார் வந்தாலும் சரி அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை ஆரம்பத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். கலைஞர் கருணாநிதியால அங்க காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது தன்னுடைய 2G பிரச்சனையில கனிமொழி அவர்களை அங்க வந்து சிறைக்கு அனுப்பும் போது கலைஞர் கருணாநிதி தன்னுடைய அன்பு மகள் கனிமொழியையே காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கும் போது கலைஞர் நினைத்திருந்தால் ஈழத்தை பாதுகாத்திருக்கலாம் என்பது வேடிக்கையாக இருக்கிறது என்பதை நான் உண்மையாக சொல்றேன். ஏதோ நான் அவங்களுக்காக சொல்லல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம் இனம், சாதி, மதங்கள் இதெல்லாம் அப்பாற்பட்டு மக்களிடம் சென்று கடைசி மனிதனுக்கும் நாம் தமிழன் என்ற உணர்வை ஊட்டி அந்த இன உணர்வோடு சேர்ந்துதான் ஒரு இந்த இயக்கம் மக்கள் போராட்டமாக மாறி இது அரசியல் போராட்டமாக மாறினால் வெற்றி பெறாது. எனவே நாம் வந்து அப்படிதான் போனோம். கடைசி கட்டத்துல நம்முடைய தேசிய தலைவர் தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரில் எந்த பாராளுமன்றம் ராணுவத்தை அனுப்பி நம்முடைய பெண்களை கற்பழித்து நம்முடைய ராணுவத்தின் மூலமாக நம்முடைய படுகொலை செய்ததோ அந்த நாடாளுமன்றத்திற்கு உலகத்திற்கு சுட்டிக்காட்டுவதற்காக நம்முடைய தேசிய தலைவர் கிட்டத்தட்ட 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த சிங்கள நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி நாங்கள் எல்லாத்துக்கும் சரியாகத்தான் இருக்கிறோம், சமரத்துக்கு சரியாக இருக்கிறோம், நாங்கள் எங்கள் நாட்டை நாங்கள் ஆள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கை கொடுக்கவும் சமாதானத்துக்கும் கூட தயாராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த இலங்கை அரசு நம்முடைய பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததோ அந்த நாடாளுமன்றத்திற்கு புலிகளின் பிரதிநிதிகள் கூட 26, 28 பேர் அங்கே போயிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணி செய்தார்கள். நம்முடைய நிலையை நாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு புலிகள் பிரதிநிதிகள் எப்படி போய் அவர்களால் முடிந்த அந்த பணியை அல்லது அவர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்காக குரல் கொடுத்தார்களோ அதுபோல்தான் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல்காப்பியன் திருமாவளவன் இந்திய அரசாங்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் யாரோடு இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் இந்த ஈழ விடுதலைக்கான களப்பணியை உரிமையை நாங்களும் குரல் கொடுத்தோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, பிரபாகரன் எந்த வழியை எடுத்தாரோ, எந்த யுத்தியை எடுத்தாரோ, எந்த சமாதானத்தை மேற்கொண்டாரோ அதே சமாதானத்தை தான் கொஞ்சமும் எங்களுடைய பயணத்தில் சமரசம் செய்யாமல் ஈழ விடுதலை அடை காப்பதற்கு, ஈழ விடுதலையை பெற்றெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றும் துணையாக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஈழ விடுதலை வெற்றி பெற்றே தீர வேண்டும், தீரும் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த முயற்சியை எடுத்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். ஈழ விடுதலை போரில் மே 17, 18 நம்முடைய களப்பணியான வீரச்சாவடைந்த அத்தனை மாவீரர்களுக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் சார்பாக என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.